ஹாய், இந்த வீடியோ வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது. இப்போ தான் போட முடியுது. திருப்பதி விலாக் பார்த்துருப்பீங்க. திருப்பதி முடிஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து திருத்தணிக்கு கிளம்பிட்டோம். அதோடைய தான் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ வந்து திருத்தணியில் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைமு தான் நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு கிடைச்ச ரூம் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்துலேயாகவும் இருந்துச்சு, சாமி தரிசனத்துக்கு போகிறதுக்கும் பக்கத்துலேயாவே இருந்துச்சு, முக்கியமாக வந்து அன்னதானம் பக்கத்துலேயே இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சீக்கிரமாகவே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். ரூம்லேருந்து வெளியே வந்த உடனே பஸ் ஸ்டாண்டு தான் வந்துச்சு. ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோடனே நாங்கள் வந்து பஸ்லேயும் ஏறி உட்காந்தாச்சு. ஆனால் நாங்கள் கிளம்புனது என்னவோ ஒரு 7:30 இருக்கும். அப்போவே வெயில் பயங்கரமான வெயிலாக இருந்துச்சு. நாங்கள் வந்து மார்னிங் ஒரு 7 o'clockலாம் வந்து திருத்தணியில் போயிட்டு சாமியை பார்த்துடலான்ற பிளான் தான் இருந்தோம். பட் யாராலையுமே வந்து எந்திரிக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கும். எந்திரிச்சு ரெடியாகி நாங்கள் கிளம்பவே வந்து 7:30 ஆகிடுச்சு. அங்கே நாங்கள் டிஃபனும் பண்ணவே இல்லை. பஸ் விட்டு நாங்கள் கீழே மலைக்கு இறங்கி கீழே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் கீழே இறங்கினோடனே நாங்கள் பஸ்ஸில் போயிடலாம், திருத்தணிக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே பஸ்ஸுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ்ஸே கிடைக்கல. கடைசியில் வந்து ஆந்திரா பஸ்ஸே வந்து திருத்தணிக்கு போச்சு. அந்த பஸ்ஸில் தான் ஏறணும். தமிழ்நாடு பஸ்ஸு வெயிட் பண்ணோம், கிடைக்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் ஏறியாச்சு. நான் வந்துட்டு திருப்பதியிலேருந்து இறங்கும் போது தூங்கலை நாங்கள் யாருமே. நல்லா ஜாலியாக இருந்துச்சு கீழே இறங்கும் போது. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து தூங்கிடுவோம் மேலே ஏறும் போது, இல்லை கீழே இறங்கும் போது வாமிட் வரும். இந்த டைம் மார்னிங்கே நாங்கள் கீழே இறங்கினதுனால வந்துட்டு யாரும் தூங்கலை, பார்த்துக்கிட்டே வந்தோம். நடவழி பாதையும் வந்து அந்த பக்கம்தான் இருந்துச்சு. பாதி பேர் வந்து வண்டியில் வந்து நடந்து போகிறவங்க இருக்காங்க. இங்கே வந்து இவ்வளவு கொஞ்சம் தூரம் வந்து திரும்பி வண்டியில் ஏறி போகிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஃபைனலாக வந்து நாங்கள் உட்காந்துருக்க வண்டி கூட பார்த்தீங்கன்னா 7, 8, 9 தான் இருந்துச்சு. அது என்னமோ எங்களுக்கு 17, 18, 19 சொல்லிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ண எல்லா இடத்துலையுமே இந்த நம்பர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பெங்களூர் வீடியோலேயே நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு, இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக நாங்கள் ரிட்டன் கிளம்பும் போது அதே நம்பர் தான் எங்களுக்கு வந்துச்சு. ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பஸ்ஸு ஆந்திரா பஸ்லேயே ஏறி நாங்கள் திருத்தணிக்கு வந்துட்டோம். திருத்தணிக்கு வந்தோடனே நாங்கள் லக்கேஜ் எல்லாம் வந்துட்டு லாக்கரில் போட்டு சாமி பக்கம் போகலான்னு சொல்லி வேக வேகமாக போனோம். ஒரு 12:30 கிட்ட போனோம். 12:30 கிட்ட போகும்போது நிறைய பேர் ரிட்டன் வந்துட்டாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாமிக்கு பூஜை நடக்குது, 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்கன்னு. நாங்கள் வந்துட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். அந்த இடத்துல தான் நம்ம குரங்குங்களாம் வந்து ஆஞ்சநேயர் வந்து நிறைய இருந்தார். ஐஸ்கிரீம்லாம் பிடிங்கி எடுத்து சாப்பிட்ருந்தாங்க. கொஞ்சம் பசங்களுக்கும் டைம் பாஸ் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் மூவ் பண்ணோம். கரெக்டாக அந்த வள்ளிதேவனை சாமிக்கிட்ட வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நிறுத்திட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் அந்த சாமி முன்னாடியே நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தரிசனம் பார்த்தோம். நல்லா பார்த்தோம். பொறுமையாக கூட்டம் இல்லை. நாங்கள் போய் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோன்னே தான் வெயில் தெரியுது எங்களுக்கு. அவ்வளோ கொளுத்துற வெயில். கீழே கால் வைக்க முடியல, அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் போயிட்டு அந்த வெயிலே சாமியெல்லாம் பார்த்து எழுந்திரிச்சு திருநீர் போட்டுக்கிட்டு நாங்கள் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு நாங்கள் ரிட்டன் ஊருக்கும் கிளம்பிட்டோம். எங்கேயுமே ஸ்டே பண்ணல. நெக்ஸ்ட்டு நாங்கள் டேரெக்டாக வந்துட்டு ஊருக்கு தான் கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எப்போ வரும்னு எனக்கே தெரியல. பாய்.